மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஜார்ஜ் கோட்டையில நடந்த 80வது சுதந்திர தின விழாவில் கலந்துகிட்டாரு. விஜய் அவர்கள் முதல்வரா பதவியேற்று முதல் சுதந்திர தின விழா இது அப்படிங்கிறதுனால மக்கள் மத்தியிலையும் பெரிய எதிர்பார்ப்பு இந்த விழா மேல இருந்துச்சு. அந்த வகையில இந்த விழாவில் தேசிய கொடி ஏற்றி செல்யூட் பண்ணும்போது முதல்வர் விஜய் அவர்கள் கண்களை சிமிட்டி ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு. இப்படி முதல்வர் விஜய் அவர்கள் தொடர்ந்து கண்களை சிமிட்டியபடியே நின்னது சிலரை குழப்பத்துல ஆழ்த்தி அவருக்கு என்னாச்சுன்னு பேச தொடங்கிட்டாங்க. பொதுவாகவே நம்ம வெறும் கண்களால சூரியனை பார்க்கும்போது சிரமமா இருக்கும், ரொம்ப நேரமா பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் முதல்வருக்கும் ஆகியிருக்கு. அதனாலதான் அவர் அப்படி கண்களை சிமிட்டி இருக்காரு. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத தயாராகிறது. ஆம், நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தருணம் தற்பொழுது நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தி சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். May we kindly request all our dignitaries to rise for the national anthem. தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். பாரதியாரின் இந்த பாடல் நம் தேசிய கொடியை தாயின் மணிக்கொடியாக போற்றி அதன் கீழ் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற தேசப்பற்றையும் பெருமிதத்தையும் இத்தருணத்தில் எடுத்துரைக்கிறது. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.